வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் 30,000 நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் 30,000 நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லேம்பர்ட் சரவணன் நகரைச் சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு அண்மையில் கைபேசியில் குறுந்தகவல் வந்ததாம். அதில் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு இன்றே கடைசி நாள் எனவும் கைபேசியில் அனுப்பியுள்ள பணம் செலுத்துவதற்குரிய செயலி இணைப்பை பயன்படுத்துமாறும் குறிப்பிடப்பட்டிருந்ததாம். அதன் பிறகு அந்த செயலியில் தனது வங்கிக் கணக்கு எண், கிரெடிட் கார்டு எண் ஆகியவற்றை அனுப்பியதுடன் பிறகு வந்த OTP எண்ணையும் பெருமாள் அனுப்பியதாக தெரிகிறது. அதன் பின்னர் அவரது வங்கி கணக்கிலிருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் தான் மற்ற நபர்களால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள AFT மைதானத்தில் கழிவறை, குடிநீர் வசதி, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அதன்படி கடந்த மே 8 முதல் ஜூன் 10 தேதி வரையில் சுமார் 17,000 பேர் வரை இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிந்துள்ளனர். இவர்களில் 14,000 பேர் முழுமையாக விண்ணப்பங்களை நிறைவு செய்துள்ளனர். இந்த நிலையில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத இளநிலை படிப்பு, அதாவது கலை, அறிவியல் மற்றும் விவசாயம், சட்டப்படிப்பு உள்ளிட்டவை முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்களது சரிபார்ப்பு நிலை சம்பந்தப்பட்டோரின் டேஷ்போர்டில் உள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் 19 தேதி மாலை 5 மணிக்குள் டேஷ்போர்டு வழியாக தகவல் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக ரெட்டியார்பாளையம் புதுநகரில் மக்களுக்கு விழிப்புணர்வை அளிப்பதற்காக தங்களுடன் சுகாதாரத்துறை செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழுவினருடன் பார்வையிட்டனர். அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பினர் இறந்த சிறுமியின் வீட்டிற்கு சென்று சிறுமியை அரவணைத்து வைத்திருந்த பாட்டி மற்றும் உறவினர்களுக்கு வருத்தம் தெரிவித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த விபத்தினை தங்களால் ஏற்க முடியவில்லை என உறவினர்கள் தெரிவித்தனர். மேலும் 2 பெண்மணிகள் இறந்த வீட்டுக்கும் அவர்கள் சென்றனர். அங்கு கூட்டமைப்பினர் தங்களது ஆறுதலை அவர்களிடம் தெரிவித்தனர். அப்பொழுது தங்களுடன் கூட்டமைப்பைச் சேர்ந்த தலைவர் சித்தானந்தம், செயலர் கோவிந்தராஜன், கருணாநிதி,
சமூக ஆர்வலர் அஞ்சலி, ரவி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மக்களின் விழிப்புணர்வுக்காக எல்லா இடங்களிலும் உடனடியாக முகக்கவசம் அளித்து சுகாதார விழிப்புணர்வுடன் இருக்கும்படியும் அங்கு அனைத்து கழிவறைகளுக்கும் புதிய தொடர்பு கொடுப்பதை மேற்பார்வை செய்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இனிவரும் நாட்களில் இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படாத வகையில் அரசாங்கம் உரிய நேரத்தில் கட்டமைப்பு பணிகளை செயல்படுத்த வேண்டும் என வேண்டுகோளினை சமூக கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோள் வைத்துள்ளனர். இந்த விழிப்புணர்வு செயலில் ஈடுபட்ட அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் தங்களது நன்றியை அவர்கள் அப்போது தெரிவித்துக் கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதர் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை ஐயனார் கோயில் அருகில் மாணவர்களுக்கு நோட்புக் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 10,010 குடும்பத்தினருக்கு வழங்கினார். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் கங்கா ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் கங்கா தேவியை வணங்கும் பொருட்டும் முன்னோர்களுடைய ஆசியை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக 108 அடி உயரத்திலே பஞ்சமுக சதாசிவமூர்த்தி சிவா விக்கிரகம் அமையக்கூடிய திருப்பணியானது வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மேற்பார்வையில் வெகு சிறப்பாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதனுடைய அடித்தளம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று முதல் தளத்திற்கு உண்டான பணி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருவருளை பெறுமாறு நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் வெகு சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளிலேயே முதல் முறையாக ரூபாய் 30 லட்சம் செலவில் உலக தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் குருவிநத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலக தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும். அதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 10 அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை, நாற்காலிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் 6 கோயில்களில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் நகைகளை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 கிராம் நகையை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள அம்மன் கோயிலுக்குள் கடந்த 31ஆம் தேதி புகுந்த மர்ம நபர் கோயில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் 50 கிராம் அம்மன் நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். மேலும் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கோயில்களில்
தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் கோயில்களில் பதிவான கைரேகை பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் கோயில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டிருப்பது கடலூர் கூத்தப்பாக்கம் முருகன் கோயில் தெருவைச் சேர்ந்த சுகுன்ராஜ் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கைரேகை பதிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்தபோது நெல்லித்தோப்பு சிக்னல், அருந்ததி நகர், முத்தாலம்மன் கோயில், ஐயனார் நகரில் உள்ள முருகன் கோயில், பாகூரில் ஒரு கோயில், கடலூர் முதுநகரில் 2 கோயில் என 6 கோயில்களில் உண்டியலை உடைத்து திருடியது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடியபோது சேலத்தில் மறைந்திருந்த சுகுன்ராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக சுகுன்ராஜ் கோயிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள ரெஸ்டோ பார்களை இடமாற்றம் செய்ய வேண்டி அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 ரெஸ்டோ பார்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டி அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார். இதில் தொண்டமானத்தம் கிறிஸ்ட் கல்லூரிக்கு எதிர்ப்புறமாகவும், துத்திப்பட்டு மாதா கோயிலுக்கும் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கும் உள்ள மைய பகுதியிலும், கூடப்பாக்கம் ஊர் மத்தியிலும் அமைந்துள்ள 3 ரெஸ்டோ பார் மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி பொதுமக்கள் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை அளித்ததன் பேரில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் AK சாய் ஜே சரவணன்குமார் உடனடியாக மது கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி கோரிக்கை வைத்தார். அக்கோரிக்கையை ஏற்ற துணைநிலை ஆளுநர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என்று அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தெரிவித்தார். எனது தொகுதியான ஊசுடு தொகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரியாமலே அளித்த ரெஸ்டோ பார்களான தொண்டமானத்தம் கிறிஸ்ட் கல்லூரிக்கு எதிர்ப்புறமாக தந்த ரெஸ்டோ பாரையும் மற்றும் துத்திப்பட்டு மாதா கோயிலுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தந்த ரெஸ்டோ பாரையும் உடனடியாக மக்கள் அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அடிப்படையிலும், அதே போல கூடப்பாக்கம் ஊர் மத்தியில் அமைந்துள்ள பாரையும் நிரந்தரமாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இன்று காலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் முறையிட்டதன் அடிப்படையில் உடனடியாக அதை வேறு இடத்திற்கு மாற்றித் தருவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் 30,000 நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.